ஹலோ ஸ்டூடெண்ட், வெல்கம் டு பிஇ மேத் தமிழ் சேனல். இவ்வளோ நாளாக நம்ம என்ன சம் பார்த்துட்டு இருந்தோம்னா, பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கிறது என்னென்ன மாடலில் பார்த்தோன்னா இ பவர் ஏஎக்ஸ், எக்ஸ் பவர் என், சைன் ஏஎக்ஸ் இந்த மாதிரி பார்த்தோம் தனித்தனியாக. இப்போ இது மூணும் சேர்ந்து வந்தால் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். சம் என்னன்னா சால்வ் டி ஸ்கொயர் minus 4d plus 4 of y is equal to 8 x squared e power 2x into sin 2x. இந்த சம்மில் நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். அந்த ஃபார்முலா பேர் பெர்னாலிஸ் ஃபார்முலா. பெர்னாலிஸ் ஃபார்முலா அதாவது integral of u v dx is equal to u v1 minus u dash v2 plus u double dash v3 minus dash dash dot 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 அப்படின்றது தான் இந்த ஃபார்முலா. ஓகேங்களா? இதை எங்கே யூஸ் பண்ண போகிறோன்னு சம்மு போடும்போது நான் காட்டுறேன். இப்போது as usual the auxiliary equation is இந்த பர்டிகுலர் இன்டெக்ரல் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் இந்த மெத்தடில் கண்டுபிடிக்கிறது இதுதான் கடைசி சம். அதனால நான் இதுக்கு ஆக்சிலரி ஈக்குவேஷன்லாம் எழுதி ஃபுல் சம் போடுறேன். ஸோ த ஆக்சிலரி ஈக்குவேஷன் இஸ் m ஸ்கொயர் மைனஸ் 4m plus 4 equal to 0. நமக்கு தெரியும் product equal to 4, sum is equal to minus 4, sorry, sum is equal to minus 4. அப்போ minus 2, minus 2 போட்டால் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ sum is equal to minus 4. அப்போ 2, minus 4. ஸோ நமக்கு வந்து minus 2, minus 2 போட்டால் கரெக்டாக இருக்கும். அப்போ இது எப்படி எழுதலாம்னா m minus 2 into m minus 2 equal to 0. That is m is equal to 2. இப்போ நம்மளுக்கு என்ன வந்திருக்கு? The roots are real and equal. The roots are real and equal na complementary function என்ன எழுதணும்? ax plus b into e power mx. So நம்மளுக்கு என்ன வந்திருக்கு? Complementary function is equal to ax plus b of e power mக்கு பதிலாக 2 வந்திருக்கு. ஸோ e power 2x. ஓகேங்களா? இதுதான் நம்மளோட காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ நம்ம இதுக்கு பர்டிகுலர் இன்டெக்ரல் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பர்டிகுலர் இன்டெக்ரல் எப்படி போடுறது அப்படின்னு பார்ப்போம். பர்டிகுலர் இன்டெக்ரல் இஸ் ஈக்குவல் டு 1 பை எஃப் ஆஃப் டி வந்து டி ஸ்கொயர் மைனஸ் 4d ப்ளஸ் 4 இன்ட்டு 8x ஸ்கொயர் இ பவர் 2x இன்ட்டு சைன் 2x அப்படின்னு இருக்கு. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 1 பை டி ஸ்கொயர்டுக்கு பதிலாக ரீப்ளேஸ் d by d plus 2னு போடலாம். ஸோ d plus 2 the whole square minus 4 into d plus 2 plus 4 into 8 into x squared into e power 2x into sin 2x. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோன்னா என்ன வரும்னா d
plus 2 the whole square, d square plus 2ab plus b square அப்புறம் minus 4d minus 8 plus 4. So which is equal to d square plus 4d plus 4 minus 4 இது வந்து plus 4d minus 4d minus 8 plus 4 இருக்கு. இப்போ இதை simplify பண்ணிங்கன்னா plus 4d minus 4d 4 plus 4 plus 8 இது minus 8 cancel ஆயிடுது. அப்போ which is equal to 8 வெளியில் எடுத்துற e power 2x வெளியில் எடுத்துற அப்போ மீதி நம்மளுக்கு என்ன இருக்குன்னா 1 by d squared into x squared sin 2x அப்படின்னு இருக்கு. இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் replace d by d plus 2 அப்படின்னு போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ which is equal to 1 by d ஸ்கொயர்னா 2 தடவை இன்டகிரேட் பண்ணோம்னு அர்த்தம். இப்போ இங்கே தான் பாருங்கள் 2 டேர்ம் இருக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பெர்னாலியஸ் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். தட் இஸ் 8 into e power 2x into ஒரு தடவை தான் ஃபர்ஸ்ட் இன்டகிரேட் பண்ண முடியும். அடுத்த தடவை அதுக்கப்புறம் தான் பண்ண முடியும். ஸோ 1 by d of x squared into sin 2x இதை தான் இன்டகிரேட் பண்ண போகிறோம். நம்மளுக்கு பெர்னாலிஸ் ஃபார்முலா என்னன்னு தெரியும் ஆல்ரெடி. இன்னொரு தடவை எழுதிக்கலாம். ஆஸ் பர் பெர்னாலிஸ் ஃபார்முலா integral of uv dx is equal to uv1 minus u dash v2 plus u double dash v3 minus dot dot. இதில் u dash u double dash அப்படிங்கிறதெல்லாம் டிஃப்ரென்சேஷன். v dxங்கிறது ஒரு டேர்ம் எடுத்தோம்னா v1னா ஒரு தடவை இன்டகிரேட் பண்ணும், v2னா இன்னொரு தடவை இன்டகிரேட் பண்ணும், v3னா இன்னொரு தடவை இன்டகிரேட் பண்ணணும். ஓகே, இப்போ நம்மளுக்கு பர்டிகுலர் இன்டகிரல் இஸ் ஈக்குவல் டு 8 e பவர் 2x வெளியில் எடுத்துட்டோம், 1 by dன்னு உள்ளே இருக்குது. இப்போ பெர்னாலிஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணணும். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு u என்ன v என்னன்னு எடுப்போம். இன்டகிரல் ஆஃப் uv dx இதுக்கு நம்மளுக்கு என்ன இருக்குன்னா இன்டகிரல் ஆஃப் x ஸ்கொயர் sin 2x dx அப்படின்னு அர்த்தம். அப்போது u is equal to x square and v is equal to sin 2x. ஓகேங்களா? இதை தான் நம்ம பண்ண போகிறோம். அப்போது u is equal to x ஸ்கொயர்னா u dash is equal to 2x, u double dash equal to 2, u is equal to x squared, u dash is equal to 2x, u double dash equal to 2. அப்போது v நம்மளுக்கு என்ன இருக்கு sin 2x dx, that is v dxங்கிற மாதிரி இது மீனிங். அப்போது v1 அப்படின்னா இதை ஒரு தடவை இன்டகிரேட் பண்ணணும். அதாவது ஒரு தடவை இன்டகிரேட் பண்ணால் sin ax பண்ணால் cos மைனஸ் காஸ் ஏஎக்ஸ் பை ஏ வரும். அப்போது மைனஸ் காஸ் 2x டிவைடட் பை 2 இது v1. மறுபடியும் இன்டகிரேட் பண்ணிங்கன்னா மைனஸ் அப்படியே தான் இருக்கும். காஸ் பண்ணால் சைன் காஸ் 2x பண்ணால் சைன் 2x. இருங்க, இந்த 1 by 2 நான் ஆல்ரெடி வெளியில் எடுத்துட்டேன். இந்த 2வை மைனஸ் 1 by 2ன்னு வெளியில் எடுத்துட்டேன். காஸ் 2x பண்ணால் sin 2x by 2ன்னு வரும். that is minus sin 2x by 4. அடுத்தது v3 போட்டிங்கன்னா ஆல்ரெடி மைனஸ் வெளியில் இருக்குது. மைனஸ் 1 by 4 வெளியில் எடுத்துடலாம். sin 2x பண்ணிங்கன்னா டிவைடட் பை 2 மைனஸ் காஸ் 2x by 2ன்னு வரும். that is v3 is equal to minus of minus plus 1 by இங்கே ஒரு 4 இருக்குது, அங்கே ஒரு 2 இருக்குது. அப்போது 1 by 8 into cos 2x. ஓகேங்களா? இப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுவோம். பெர்னாலிஸ் ஃபார்முலா என்ன சொன்னோம்? u v1. இங்கே u என்ன இருக்குது
எக்ஸு ஸ்கொயர்டு இருக்குது. v1 என்ன இருக்குது? மைனஸ் காஸ் 2x divided by 2. As per Bernoulli's formula, u v1 minus u dash 2x minus u dash into நீங்கள் மேலே எழுதிக்கிறேன் u v1 minus u dash v2. v2 என்ன வந்திருக்கு? minus sin 2x by 4 minus sin 2x by 4 plus u double dash v3. u double dash என்ன வந்திருக்கு? 2 into v3 என்ன வந்திருக்கு? cos 2x by 8. bracket பாருங்க, இந்த term minus இந்த ரெண்டு term plus இந்த ரெண்டு term அப்புறம் வெளியில் இந்த whole term இருக்கு. அதனால அந்த brackets-ஐ கேர்ஃபுல்லாக போடணும். 8 into e power 2x into 1 by d of இதை உள்ளே இருக்கிறத இப்போ நம்ம simplify பண்ணுவோம். simplify பண்ணால் என்ன வரும்? இப்போ இங்கே பாருங்கள், denominator எல்லாத்துலேயுமே காமனாக இல்லை நம்மளுக்கு. இதில் 2 இருக்குது, இதில் 4 இருக்குது, இதில் 8 இருக்குது. அப்போ நான் டினாமினேட்டர் 8 எடுக்க போகிறேன் அப்படின்னா எல்சிஎம் எடுக்கிறேன். இதில் 2 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 8 வரும். அப்போது மைனஸ் 4 எக்ஸு ஸ்கொயர் காஸ் 2x டிவைடட் பை, அது அப்படியே இருக்கட்டும், ஏன்னா எல்லாத்துக்கும் சேர்த்து போட்டுக்கலாம். ஏன்னா எல்சிஎம் நம்ம என்ன எடுக்கிறோம், மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன் கவனிங்க. இதில் டினாமினேட்டர் 4, இதெல்லாம் மல்டிப்ளிகேஷன் தான், ஓகேங்களா? இது மட்டும்தான் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன், ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்குது. அதனால் 3 டேர்ம் தான் இருக்குது. ஒரு டேர்ம், 2 டேர்ம், 3 டேர்ம். முதல் டேர்மில் டினாமினேட்டர் 2 இருக்குது, செகண்ட் டேர்மில் 4 இருக்குது, தேர்ட் டேர்மில் 8 இருக்குது. அதனால் நான் 8 எல்சிஎம்மாக எடுக்கிறேன். அப்போ முதல் டேர்மில் 2 இருக்கிறதுனால 2 into 4 தான் 8 வரும். அப்போ மேலேயும் கீழேயும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன் மீனிங். ஸோ மைனஸ் 4 எக்ஸ் ஸ்கொயர்டு காஸ் 2x, அடுத்தது மைனஸ் இங்கே 4 இருக்கு, அப்போ 2ஆல் பண்ணிங்கன்னா 4x sin 2x ப்ளஸ் இங்கே 2 இருக்குது, 2 cos 2x divided by denominator 8. இப்போ இந்த 8ம் இந்த 8ம் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா which is equal to e power 2x into 1 by d of, உள்ள என்ன இருக்கு நம்மளுக்கு? minus 4 x square cos 2x minus 4x sin 2x plus 2 cos 2x. ஓகேங்களா? இப்போ நம்மளோட 3 டேர்ம் வந்திருக்கு நம்மளுக்கு. இப்போ இதில் ஃபஸ்ட்டு 2 டேர்மில் பாருங்கள், இங்கேயும் வந்து 2 டேர்ம் இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர் காஸ் 2x, எக்ஸ் இன்ட்டு சைன் 2x, அதே மாதிரியே வந்திருக்கு. அப்போ இங்கே நம்ம மறுபடியும் இங்கே என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, again we can use the Bernoulli's formula. ஓகேங்களா? ஓ v2 வந்து மைனஸ், இங்கே ஒரு சைன் மிஸ் ஆகிருக்கு பாருங்கள். ஃபார்முலா என்னது? u v1, ஓகே, மைனஸ் u டேஷ் இன்ட்டு v2. v2ல ஒரு மைனஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ். இப்போ மறுபடியும் நம்ம இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம், இன்டகிரேட் பண்ண போகிறோம். அதாவது e பவர் 2x, இங்கே 8 கேன்சல் ஆகிட்டு, அப்போ 1 பை இந்த e பவர் 2x எல்லாத்துக்கும் காமன், 1 பை d ஆஃப் minus 4x square cos 2x plus 1 by d of 4x sin 2x plus 1 by d of 2 cos 2x. ஓகேங்களா? இதுதான் இப்போ நம்ம பண்ண போகிறது.
ஸோ நம்மளுக்கு ஃபைனலாக என்ன வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, பர்டிகுலர் இன்டகரல் இஸ் ஈக்குவல் டு e பவர் 2x into 1 by t of minus 4 x square cos 2x plus 1 by d of 4 x sin 2x plus 1 by d of 2 cos 2x. ஓகேங்களா? இப்போ again Bernoulli's formula. u என்னது first termக்கு Bernoulli's formula. u is equal to x square u dash 2x u double dash 2. இதுக்கு v வந்து cos 2x. அப்போ v1 நமக்கு அப்போ இது என்ன வரும்? sin 2x divided by 2. ஓகேங்களா? இதை நம்ம இன்டகிரேட் பண்ணோம்னா sin 2x divided by 2. Next v2 cos 2x divided by 2 minus cos 2x divided by 2. ஆல்ரெடி ஒரு 2 இருக்கிறதுனால 4. அடுத்தது cos பண்ணா sin 2x by இப்போ மைனஸ் இருக்கு ஆல்ரெடி. ஸோ as usual sin 2x by ஆல்ரெடி ஒரு 4 இருக்கு. அப்போ 4 2s are 8. ஓகேங்களா? இது வந்து just first term. Bernoulli's formula apply பண்ண போற first termக்கு தான் இது. அடுத்தது second term. Second termல u is equal to x ன்னு இருக்கு. அப்போ u dash is equal to 1 அதோட முடிஞ்சு போச்சு. அப்போ v வந்து sin 2x இருக்கு. அப்போ v1 minus cos 2x by 2. v2 minus sin 2x by 4. இவ்வளவுதான் இருக்கு நம்மளுக்கு. சரி, இப்போ e பவர் 2x into இப்போ ஃபர்ஸ்ட் டேர்முக்கு e பவர் 2xங்கிறது எல்லாத்துக்கும் காமனாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் டேர்முக்கு பெர்னோலிஸ் ஃபார்முலா போடுவோம். அதாவது -4 வெளியில் எடுத்துடுறேன் நான். ஓகேங்களா? -4 வெளியில் எடுத்துட்டு இதை uvன்னு எடுக்கிறேன். அப்போது uv1 அதாவது u வந்து என்ன இருக்கு? x ஸ்கொயர் இன்ட்டு u into v1. v1 வந்து sin 2x by 2 into sin 2x by 2. That is Bernoulli's formula. u v1 இது whole termக்கும் போடுறேன். மைனஸ் இங்கே பாருங்க, இந்த -4 எல்லாத்துக்கும் காமன் இதுக்குள்ள. u v1 minus u dash v2. u dash என்ன இருக்கு? 2x into v2 வந்து minus cos 2x by 4. இங்கே into வச்சிருக்கேன், அதனால மைனஸ். அடுத்தது ப்ளஸ் மைனஸ், அடுத்தது ப்ளஸ் u double dash v3. இது என்ன வரும்? u double dash 2. v3 வந்து minus sin 2x by 8. ஓகேங்களா? இது ஒரு டேர்ம். இதுக்குள்ள நம்மளுக்கு -4 இந்த டேர்ம் இந்த டேர்ம் இந்த டேர்ம் எல்லாத்துக்கும் -4 காமன். ஆனால் எல்லாத்துக்கும் காமன். ப்ளஸ்
இந்த 1/d இருக்குல்ல, இப்போ இதுக்கு அப்ளை பண்ணுறோம். இதுலேயும் வந்து என்னது 4 வந்து காமனாக இருக்குது. இப்போ அகெயின் u v1 u வந்து எக்ஸு, v1 வந்து இதில் என்ன இருக்குது மைனஸ் காஸ் 2x/2 that is u into v1 u v1 minus u dash v2 u dash என்ன இருக்கு 1 into v2 என்ன இருக்கு minus sin 2x divided by 4. இப்போ இதுக்கு 4 common plus 1/d into 2 cos 2x plus 2 into cos 2x differentiate பண்ணா integrate பண்ணா sin 2x by 2. இது எல்லாத்துக்கும் e power 2x common. So which is equal to e power 2x into இப்போ இந்த minus 4 உள்ள எல்லாம் கொண்டு போங்க. இது என்னவாகும் 2 minus 4 இருக்கா. சரி அது அப்படியே நான் எழுதுறேன், உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கட்டும், அப்புறம் பிரிச்சுக்கலாம். minus 4/2 into x square sin 2x, அதாவது உள்ள 3 டேர்முக்கும் முதல்ல minus 4 கொடுக்குறோம். minus of minus plus 4 நீங்கள் பாருங்கள் into 2 இருக்குது, ஆல்ரெடி 2/4 இருக்குதா. மைனஸ் இருங்க இங்கே பாருங்கள், இங்கேயே மைனஸ் இருக்குது, மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், அப்போது இங்கே என்ன வரும் நம்மளுக்கு மைனஸ், ஆல்ரெடி ஒரு 4 இருக்குது, அப்புறம் ஒரு 2x cos 2x divided by ஒரு 4 இருக்குது. ஓகேங்களா, 2x cos 2x by 4, இந்த மைனஸ் இது கூட மல்டிப்ளை பண்ண ப்ளஸ், ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, ஸோ மைனஸ். அடுத்த டேர்ம் மைனஸ், ஓகே மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், அகெயின் ஒரு மைனஸ், ஸோ ப்ளஸ் 4 இன்ட்டு உள்ள என்ன இருக்குது இன்ட்டு 2/8, 4 into 2/8 sin 2x. அடுத்தது ப்ளஸ், இப்போ 4 வந்து இதுக்கு 2 டேர்முக்கு கொடுக்கணும், அதே மாதிரியே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் நமக்கு, அப்போ இங்கே சைனை மாற்றணும். So minus 4/2 into x cos 2x. அடுத்தது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இருக்கு, ஓகேவா. அப்போ உள்ளேயும் ப்ளஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் 4 divided by 4 into sin 2x. லாஸ்டா ப்ளஸ் 2 sin 2x divided by 2. ஓகேங்களா, இப்போ இதில் 2/4னா 2, 4 2s are 8, அப்போ இந்த 8 கேன்சல் ஆகிடும், 2 2 இங்கே 4 கேன்சல் ஆகிடும், இங்கே 2 கேன்சல் ஆகிடும். இப்போ நம்மளுக்கு ஃபைனலாக சிம்ப்ளிஃபை பண்ணி பர்டிகுலர் இன்டெக்ரல் என்ன வந்திருக்குன்னா e பவர் 2x ஆஃப் கேன்சல் பண்ணதில் மைனஸ் 2x ஸ்கொயர் sin 2x, அடுத்த டேர்ம் மைனஸ் 2x cos 2x plus sin 2x minus 2x cos 2x plus sin 2x plus sin 2x, இதுதான் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ which is equal to e பவர் 2x into, இப்போ சிம்ப்ளிஃபை பண்ணால் மைனஸ் 2x ஸ்கொயர்
sin 2x. அடுத்தது பாருங்க, sin 2x எல்லாம் ஒன்றா எழுதிக்கலாம். வெறும் sin 2x, sin 2x, sin 2x. அப்போ plus 3. 3 term, 3 times sin 2x. அடுத்தது பாருங்க, x cos 2x, x cos 2x. அப்போ minus 2, minus 2, minus 4, x cos 2x. So, which is equal to e power 2x into, இதுக்குள்ளேயே பாருங்க, sin 2x காமனாக எடுக்கலாம். அப்போ 3 minus 2x squared into sin 2x. பார்த்தீங்களா, ரெண்டுத்துலேயும் sin 2x காமனாக இருக்கிறதுனால 3 minus 2x squared sin x, sin 2x minus 4x cos 2x. இதுதான் நம்மளோட particular integral. Therefore, the general solution or complete solution is, y is equal to complementary function plus particular integral. So, y is equal to, நம்மளுக்கு என்ன வந்தது இதுக்கு complementary function, I think minus 2 வந்ததா நம்மளுக்கு, ரெண்டுமே 2 2 வந்தது இல்லையா. அப்போ காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் என்ன வந்திருக்கும், ax plus b into e power 2x plus x இது plus particular integral e power 2x into 3 minus 2x squared of sin 2x minus 4x cos 2x. இதுதான் நம்மளோட சொல்யூஷன். ஓகேங்களா. ஸோ நம்மளோட பர்டிகுலர் இன்டெக்ரல் இதுதான் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு நம்மளோட ஜென்ரல் சொல்யூஷன். அதுவும் ஓகேங்களா. நம்மளோட ஆன்சர் ஃபைனலாக இதுதான். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.